வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் பகடை ஆட்டம். யுவன் சந்திரசேகர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இது எங்கள் ஒரு லைப்ரரியிலேருந்து எடுத்த புத்தகம் தான். ரொம்ப வித்தியாசமான சிறப்பான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இதோட டைட்டில், இந்த புத்தகத்தோட டைட்டிலே பார்த்தோன்னா 2 விஷயங்களை சொல்லுது. முதல் விஷயம் பகடையாட்டம், அதாவது சதுரங்க ஆட்டத்தை தான் சொல்கிறாரு. இது கதை களத்தை குறிக்குது. ஏன்னா கதை ஒரு அரசியல் கதை, ஒரு அரசியலை மையமாக வச்சு என்னென்னாலும் நடக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ சதுரங்க போட்டியில் பார்த்தோன்னா ராஜாவை மையமாக வச்சு எல்லாமே நடக்கும். ராஜாவுக்கு பக்கத்தில் ராணி தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருப்பான். அது மாதிரி இந்த கதையிலையும் ஒரு மைய புள்ளி, அவருக்கு பக்கத்தில் அவரை காப்பாற்றுறதுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஆள். ஸோ முழுக்க ஒரு செஸ் ஆட்டம், அரசியல் சதிகள், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு முதல் மீனிங் இந்த பகடை ஆட்டம் அப்படிங்கிறதுல. பட் இதை தாண்டி இன்னொரு மீனிங் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது பகடை ஆட்டம் அப்படிங்கிறது உள்ள ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ள அரசியல் சதிகள் தான் இருக்குது, அதில் எப்படி காய்கள் நகர்த்தப்படுது அப்படிங்கிறது தான் கதைக்களம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி தெரியும். பட் அதை தாண்டி ஒரு சூப்பர் விஷயம் இந்த டைட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டோரி லைன் சொன்னால் உங்களுக்கு புரியும். இதோட ஸ்டோரி லைன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே நேரடி ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் எடுத்திருக்காரு. திபெத்தோட ஹிஸ்ட்ரி, பக்கத்து நாடு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்குது திபெத். அதோட ஆன்மீக தலைவர் தலாய் லாமா. ஸோ தலாய் லாமா ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்க 14 தலாய் லாமா இந்தியாவுக்குள்ள வந்துட்டார். ஏன்னா இங்கே சீனா திபெத்தை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிறனால இந்தியாவுக்குள்ள வந்துட்டார். முன்னாடி முசவரியில் இருந்தார், இப்போ தரம்சாலாவில் இருக்கார். இது ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை தான் அப்படியே அழகாக எடுத்து ஒரு கற்பனை நாடை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோமிட்சியா அப்படிங்கிற ஒரு கற்பனை நாடை எடுத்துக்கிட்டாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா, திபெத், சீனா, இந்த 3க்கும் இடையில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த சோமிட்சியாவோட ஆன்மீக தலைவர் யாருன்னு பார்த்தா சோமிட்சு. இந்த கதையில் இருக்கிறவர் பார்த்தோன்னா 26வது சோமிட்சு. ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா இப்போ இருக்கிறவர் 16வது தலாய் லாமா. ஸோ அந்த திபெத் தலாய் லாமா இதுதான் கான்செப்டு. அதை எடுத்துக்கிட்டு இங்கே சோமிட்சியா அப்படிங்கிற ஒரு கற்பனை நாடை உருவாக்கிட்டார். அதுக்குள்ள சோமிட்சு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தலைவர் அவர் தான் இருக்கார். அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற முறைகள் இருக்குது. அவரை வச்சு அந்த நாட்டில் செய்யப்படக்கூடிய அரசாங்க வேலைகள் எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ சோமிட்சு ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்க ராணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஈனோங் அப்படின்னு கதையில் இருப்பார். ஸோ சோமிட்சு ஒரு கடவுளை போல் அந்த நாட்டில் அவர் கடவுள் மாதிரி அந்த நாட்டோட தலைவர் எல்லாமே. பட் அரசியல் நிர்வாகத்தை பார்த்துக்கிறவர் அந்த ஈனோங் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். ஸோ ஈனோங் சோமிட்சுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு. பல்வேறு அரசியல் சதிகள், பின்னல்கள் இதெல்லாம் இருக்குது. சோமிட்சுக்கு சிறு வயதில், ஏன்னா சின்ன வயசுலேயே சோமிட்சு தேர்ந்தெடுத்துருவாங்க, தலைலாமா தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். ஸோ அவரை பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு நிறையா பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கதையில் 2 பேர் வர்றாங்க. ஹான்ஸ் வெய்ஸ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர், லூம்பா அப்படிங்கிறவர். ஸோ அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அரசியல் சதிகள், சோமிட்சு, ஈனோங், அந்த சோமிட்சியா தேசம், இதுதான் கதைக்களம். இவ்வளோ தான் கதைக்களம். சிம்பிளாக சொன்னால் இதுதான் கதைக்களம். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எழுத்தாளரே பின்னாடி சொல்லியிருப்பார் இது ஒரு சாதாரண ஸ்டோரி தான் அப்படின்னு. ப்ளஸ் இது இந்த திபேத்தோட வரலாறு. அந்த வெய்ஸ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர்லாம் நாஜி படையிலேருந்து தப்பிச்சு வந்தவர். 2ஆம் உலகப் போர் முடிந்ததுக்கு பிறகு நாஜிலேருந்து வந்தவர். அதுக்கான அது ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி தான். அவர் படித்த ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி எடுத்து 2 கதையை ஃபியூஷன் பண்ணியிருக்காரு. 2 ஹிஸ்ட்ரியை ஃபியூஷன் பண்ணி தான் அந்த நாவலை உருவாக்கிறார். இது எல்லாமே சிம்பிள் தான். இதில் என்ன விசேஷ தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைட்டில் மறுபடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செஸ் ஆடிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செஸ்ஸில் எல்லா காயும் முன்னாடி மட்டுமே போகாது, அது கண்டமேனிக்கு போகும். இப்போ நம்ம யானையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகும், இந்த ஸ்ட்ரைட்லேயும் போகும். மந்திரி எடுத்துக்கிட்டோம்னா, பிஷப் எடுத்துக்கிட்டோம்னா கிராஸில் போவார். ராணி எல்லா பக்கம் ஸ்ட்ரைட்டு, கிராஸ் எல்லா பக்கம். குதிரை எடுத்துக்கிட்டோம்னா 3 கட்டம் எல் ஷேப்பில் தவிலாம் போகக்கூடிய ஆள், ஒரு காய் இருந்தாலும் தாண்டிலாம் போகக்கூடிய ஆள். ஸோ இது அந்த சதுரங்க காய்களோட தன்மை. கண்டமேனிக்கு அலையும், ஒரு குறிப்பிட்ட போக்கில் போகும்னு இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காய்க்கு ஒரு விசேஷ குணம் இருக்குது, எப்படி வேணாலும் அலையும். ஸோ இதுதான் அந்த தன்மை, அதே தான் அந்த கதை. வெரி சிம்பிள் ஸ்டோரி, ஆனால் கதை கண்டமேனிக்கு அலையும். ஸோ இது ஒரு பிகினருக்கான புத்தகமே கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா எழுத்தாளர் அழகாக பின்னாடி முன்னுரை இல்லாமல் பின்னுரையில் சொல்லியிருக்காரு. இது அவருடைய 2வது நாவலும் கூட. என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவோ கதைகள் சொல்லப்பட்டுருச்சு, சொல்லப்படாத கதைகள் எதுவும் இருக்கான்னு தெரில. ஸோ இந்த புத்தகம் கதை சொல்லும் முறையில் தான் வேறுபடுதுங்கிறார். ஸோ கதை சிம்பிள். திபெத்தோட ஹிஸ்ட்ரி, இந்த நாஜி படையிலேருந்து தப்பிச்சு ஓடியாந்த ஒரு மனுஷனோட ஹிஸ்ட்ரி, இந்த 2 புத்தகத்தையும், அந்த நாஜி படையிலேருந்து வந்தவரோட புத்தகத்தையும் அவர் படிச்சிருக்காரு, இந்த டெவில்ஸ் காட் அப்படிங்கிற புத்தகம். ஸோ அதையும் திபெத்தோட ஹிஸ்ட்ரியும் இணைச்சு ஃபியூஷன் பண்ணி தான் இந்த நாவலை எழுதியிருக்காரு.
இப்போ நான் சொல்லும்போது சிம்பிளான கதைக்களம் மாதிரி தெரியும், பட் நாவலாக நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு 60 பக்கத்துக்கு என்னடா ஏதோ போய்கிட்டு இருக்குது, இதை எப்படா படிக்கிறது, தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோமா லைப்ரரியில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் 60வது பக்கத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் பிடிபட்டுச்சு. ஓகே, இது வந்து திபெத் தலாய்லாமா அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அந்த தலாய்லாமா சூஸ் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிடும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சரி அதை தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி சோமிட்சியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த 60வது பக்கத்தில் கொஞ்சம் புரியும். 60 பக்கம் என்ன வாச்சோம்னே தெரிஞ்சிருக்காது. அதற்கு பிறகும் கதை கொஞ்சம் கண்டமேனி கிளையும். ஒரு 100வது பக்கத்துக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்டாக கொஞ்சம் ஸ்டோரியை பிடிச்சி நம்மளால் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. பட் கிளைமேக்ஸ் போகும்போது தான் இதெல்லாம் முன்னாடியே எழுதியிருக்காரு. அந்த 100 பக்கம் நம்ம என்னடா கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி அப்படி பேஜை ஓடிட்டு வந்திருப்போம். இது முன்னாடியே எழுதியிருந்தாரு, இது கனெக்ஷன் அங்கே இருக்குது, இது கனெக்ஷன் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்து ஒரு கம்ப்ளீட்டாக நாவலை முடிக்கும்போது இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு, நம்ம ஓப்பனிங் சரியாக படிக்காமல் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2வது வாட்டி நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு 100 பக்கத்துக்கு அப்புறம் தான் கதை கொஞ்சமாவது நல்லா பிடிபட்டு போகுது. 240 பக்கம் அந்த கதை. 240 பக்கம் முடிச்சுட்டு நான் திருப்பி 120 பக்கத்தை படித்தேன். ஸோ இந்த புத்தகத்தை நான் 1.5 தடவை படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டட் இன் ரீடிங். சிம்பிள் ஸ்டோரி பட் காம்ப்ளிகேட். மேக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க அப்படின்வாங்களா அந்த படம் எடுக்கும்போது, அதே மாதிரி தான் இது அவருக்கு வந்து 2வது நாவல் யுவன் சந்திரசேகருக்கு. நான் அவரை இப்போ தான் முதல் முறையாக படிக்கிறேன். நல்லா இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன, படிக்க கஷ்டம் அப்படின்னு தான் பிரச்சனை இல்லை, படிக்க கஷ்டம்னா அவர் ஒரு கவிஞரும் கூட. ஸோ எல்லாமே அந்த 60 பக்கம் 100 பக்கம் கொஞ்சம் கவித்துவமான எழுத்துக்கள் எல்லாத்தையும் இதோட கம்பேர் பண்ணி எழுதுறது. ஸோ ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் வாசிக்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டக்குனு பாக்கெட்லேருந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அதை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, விரன பாயும் விமானம் போல கைகள் வேகமாக பாக்கெட்டுக்குள் சென்று துப்பாக்கி எடுத்து வந்ததுன்னு இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்படியே அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட். எதையுமே நேரடியாக சொல்லாமல் அதுக்கு ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். பாக்கெட்டில் கையை விட்டு துப்பாக்கி எடுத்தான் வேகமாக, இதுதான் விஷயம். அதை வந்துட்டு விரென்று பாயும் விமானம் போல பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு துப்பாக்கி எடுத்தான் அப்படிங்கிறப்ப இது ஒரு வரி 2 வரினா பரவாயில்ல, ஒரு 10-15 வரி இப்படியே கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருந்தோன்னா படிக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்படித்தான் அந்த 60 பக்கம் போகும். 60வது பக்கத்தில் கொஞ்சம் தலாயிலாமா ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அளவுக்கு அது பிடிப்படும். ஏன்னா அதுவும் என்னடா மறுபடியும் குழப்பறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 100 பக்கத்துக்கு அப்புறம் தான் கதை கொஞ்சம் அப்படி கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப களைச்சி போட்டு கண்டமணிக்கு சதுரங்க காய்களை மாதிரி கண்டமணி தவி ஓடக்கூடிய கதை. கடைசியாக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் பிடிபடும். 2வது வாட்டி படித்தோம்னா நீட்டாக எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1.5 தடவையிலேருந்து 2 தடவை வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நல்லா ரீடிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கே கூட. ஸோ பிகினர் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை ட்ரை பண்ணாதீங்கன்னே சொல்லிடுவேன். ஏன்னா என்னடா அது அப்படி தூக்கி போட்டு போயிடும் அந்த மாதிரி புத்தகம் அது. ஆனால் சிறப்பான ஒரு புத்தகம். நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் வாசிக்கிறவங்களுக்கு. வழக்கமான ஒரு நாவல் வாசிக்கிறவங்களுக்கு இல்லாமல் நம்மளுக்கே நம்மளுடைய ரீடிங்க்கு வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான நூல். அந்த வகையில் இதை வந்துட்டு நார்மலாக வாசிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு சேலஞ்சான புக் இது. ஸோ அவருடைய 2வது நாவல் கவித்துவமான எழுத்து நடை, காம்ப்ளிகேட்டடான மேக்கிங் அப்படின்னு பல வகைகளில் சிறப்பாக இருக்குது. எங்கள் ஊர் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யுவன் சந்திரசேகர் எழுதிய பகடையாட்டம். ஸோ மறுபடியும் இந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுவேன். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தொடர்பாக சந்திக்கிறேன். புதிய புத்தகங்களை பற்றி அறிமுகம் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.